ஹாய், திஸ் இஸ் சந்தியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. எனக்கு கெமிக்கலே இல்லாமல் ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எதில் வேணும்னு கேட்டேன். எனக்கு ஹேர் டை நான் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கெமிக்கலே இல்லை, ரொம்ப நேச்சுரல். ஹேர் ஆயில்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலான்னு அவங்க அவ்வளோ இன்னசென்ட்டாக சொன்னாங்க. அப்படி ஒரு ப்ராடக்டே கிடையாது. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ ஒர்க் பண்ண வைக்கவே முடியாது. சரி, எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களோட ஹேர் டைப்புக்கு தகுந்த மாதிரி, அதில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ப்ராடக்ட்ஸ் வாங்கி தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளே நிறைய பேருக்கு அதை சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னொன்று என்னென்னா, எங்கள் பாட்டி தாத்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான் யூஸ் பண்ணாங்க, வீட்டில் இருக்கிற இந்த பொருள் வச்சு தான் உங்கள் ஃபேஸ் எல்லாம் நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நானும் கேட்டிருக்கேன். ஓகே, நம்ம தாத்தா பாட்டியோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்களோட ஃபுட்டு எப்படி இருந்தது, அவங்களோட ஸ்லீப்பிங் டைம் என்ன, அவங்களோட ஒர்க் நேச்சர் எப்படி, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்காம நம்ம அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம கலர் ஆயிடுவோம், நம்ம ஹேர் பிளாக் ஆயிடும்னு இன்னுமே அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஸ்கின்னையோ ஹேரையோ கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்டுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. ஃபஸ்ட் அதில் கிளியர் ஆகிக்கோங்க. அண்ட் உங்கள் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் என்ன ப்ராடக்ட் சூட் ஆகும்னு அந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கிற பர்சன் கூட ஒரு கன்சல்டேஷன் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணாங்கங்க, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, ஓகே, ஒரு 1 month 2 month வெயிட் பண்ணுங்கள். எகெயின் அதே ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லுங்கள், இப்போ உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குது, நீங்கள் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கல்ல, யாரோ சொன்னாங்கன்னு. ஸ்கின் எல்லாம் பீல் ஆகிருக்கும். பீல் ஆனதோடு இல்லாமல் நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வந்திருக்கும். எகெயின் அந்த ஸ்கின்னை பழைய மாதிரி நம்ம கொண்டு வர முடியுமானா ரொம்ப கஷ்டம், வரவே வராது. அண்ட் அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் அவங்க டெய்லி ரொட்டீனில் அவங்க ஸ்கின் கேர் எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நாலேஜ் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தென் கரெக்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேண்டியது உங்களோட கடமையும் கூட. தேங்க்யூ.